வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து மிளகாய் பஜ்ஜி போடலாம் வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சிக்கணுங்க. கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, திக்காகவே எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான அளவு கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது மிளகாவில் வந்து விதெல்லாம் எடுக்காதீங்க, அப்படியே வைங்க. நல்லா எவ்வளோ பிடிக்குதோ மிளகாவில் அப்படியே வந்து உள்ளே வச்சுருங்க. அப்படியே ஸ்டப் பண்ணி வச்சுருங்க. இந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் மிளகா பஜ்ஜிக்கு. அதை வச்சுட்டு வந்து பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கப்பு கடல மாவு, காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு வந்து ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு வந்து இட்லி மாவுங்க, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேறு எதுவும் போடாதீங்க, சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக ஊற்றி கலருங்க. பஜ்ஜி மாவு பதம் மாறிடும். இந்த பதத்துக்கு வந்தது பஜ்ஜி போட்டுடலாங்க. எண்ணெய் ஊற்றுங்க. கடாயில் காயட்டும். நல்லா காய விட்டு பஜ்ஜி போடுங்க. அப்போ தான் எண்ணெய் வலிக்காது. மிளகாவை வந்து மாவில் முக்கி போட்டுருங்க. திருப்பிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஆஃப் ஆயிலவே எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் வந்து எண்ணெய் காய விட்டுட்டு போட்டு எடுத்துருங்க. சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. நல்லாயிருக்கும். மொறுன்னு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. மாவு மீந்துச்சுங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துட்டு அதை சேவிக்கணும். அந்த மீதி இருந்த மாவில் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டோம். பஜ்ஜிக்கு சட்னி பண்ணலாம் வாங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கினேன், பச்சைக்கடலை, பச்சை மிளகா 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பூண்டு, ஒரு பல் பூண்டு, உப்பு. அதுதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளித்து கொட்டிக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு. பஜ்ஜி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.